அன்பு நண்பர்களுக்கு அன்புலாகின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்புலாகில் வெள்ளைப்பூடு கஞ்சி, வெள்ளைப்பூடு பால் கஞ்சி அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபுல் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து, ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளைப்பூடு பல் நல்லா உரிச்சு போட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. தோலை உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்தையும் அரிசியும் நான் களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உளுந்தையும் அரிசியும் நல்லா களைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போது வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி அளவு 6 டம்ளர். ரெண்டு டம்ளருக்கு நம்ம எடுத்துருக்கோம். 6 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 3 பங்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு சேர்க்க தேவையில்லை. நீ இப்படியே விசில் விட்டுறலாம். 2 விசில் வரதண்டிக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது வெள்ளைப்பூடு பால் கஞ்சிக்கு தேங்காவை நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து நல்லா சில்ல கட் பண்ணி தேங்காய் பால் கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு குக்கர் போட்டாச்சு, விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். இப்போ இதுக்கு நம்ம பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். நம்ம வெள்ளைப்பூடு பால் கஞ்சினால பால் நம்ம சேர்க்கணும். தேங்காய் பால் எடுத்து சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம், பால் சேர்க்குறவங்கனாலும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கணுன்னா பாலை மட்டும் சேருங்க. தேங்காய் பால்னால் தேங்காய் பால் நிறைய சேர்க்குறவங்க, விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெண்டையும் கரெக்டாக அளவாக நாங்கள் சேர்க்க போகிறோம். அதனால தான் 2 நாங்கள் சேர்க்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இதை சாப்பிட்லாம், கஞ்சி குடிக்கலாம். நைட் நேரம் குடிக்கிறது ரொம்ப நல்லது, பெஸ்ட்டாக இருக்கும். குக்கர் விசில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுனாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி விட்டு கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு விசில் எடுத்து மூடி திறந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கைவிடாது கிண்டிகிட்டே இருங்க. வெள்ளைப்பூடு இருக்கும், வெந்திருக்கும். அது இங்கே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கஞ்சி மாதிரி நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாய்க்கு நல்லா திரளாக தெரியும். அதுக்கு தான் நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு ஃபுல்லும் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த வெள்ளைப்பூடோட ஸ்மெல்லு, அது சத்து எல்லாமே உள்ளே இறங்கும். இப்போ கஞ்சிக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை இல்லை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜீனி சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இது மாதிரி பிடிச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்டிட்டு கரண்டி வச்சு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வெள்ளைப்பூடு பால் கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். இது ஒரு மருந்து கஞ்சி மாதிரி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்புலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. மலரும் அன்புலாக்.